தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வி சாலை கிராமத்துல நடக்க போகுது. இதற்கான பந்தல் கால் கடும் நிகழ்ச்சி நேற்று காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ரசிகர்கள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த பகுதியில, இந்த வீசாலை பகுதிக்கு வந்து இந்த பகுதியில புனித நீரை அந்தந்த மாவட்டங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட, கோயில்களிலிருந்து, ஆறுகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை இங்கு ஊற்றி வழிபட்டு மாநாடு வெற்றியடைய வேண்டிட்டு சென்றாங்கன்னு தான் சொல்லலாம். இந்நிலையில பணிகள் நேற்று பூமி பூஜை போட்டு பந்தல்கால் நேற்று தொடங்கப்பட்ட இந்த வேளையில இன்று முதல் நாளாக மேடை அமைக்கும் பணி தற்போது தொடங்கியிருக்கு. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது, இந்த மாநாடு மேடை மொத்தம் 90 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மாநாடு அமைய போது. மாநாடு மேடை மட்டும் கிழக்கை நோக்கி அமைக்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையோட முகப்பு தோற்றம் இந்த மாநாடு மேடை அமைய போறதா பந்தல் அமைப்பாளர் விஸ்வநாதன் நமக்கு தகவலை தெரிவிச்சிருக்காரு. தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் வீசாலை இந்த இடத்துல மாநாடு நடைபெறும் இடத்துல கிணறுகள், மொத்தம் 6 கிணறுகள் இருக்கு. இவை அனைத்தும் பாத்தீங்கன்னா தரை கிணறுகள். இந்த கிணறுகள் அங்கு உடனடியாக மூடப்பட வேண்டும் என்பது காவல்துறை ஏற்கனவே தடுப்புகள் அமைக்கப்பட்டு மேல வந்து தகடு போட போறாங்க. முதல் கட்டமாக கிணறுகள் இருக்கும் பகுதி சுற்றி வளைக்கப்பட்டு இரும்பு தகடுகள் இப்ப வச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா தமிழக வெற்றி கழகத்துக்கு வரக்கூடிய அடுத்த சிக்கல் ஒண்ணு புதுசா வந்திருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மாநாடுக்கு அனுமதி வழங்கும் போது 33 நிபந்தனைகளோட இந்த மாநாடுல மொத்தம் 17 நிபந்தனைகள் கண்டிப்பாக நீங்க வந்து அமல்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பார்க்கிங் வசதி. தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் குறைந்தபட்சம் இல்ல அதிகபட்சமாக 3 லட்சத்திற்கு மேற்பட்ட தொண்டர்கள் இந்த மாநாட்டுக்கு வரப்போறதா காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் அதிகாரிகளோட போய் ஆய்வு மேற்கொண்டாரு. அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா போதுமான இடவசதி இல்லை. இது வரைக்கும் பார்க்கப்பட்ட இடங்கள்ல மொத்தம் 45 ஏக்கர் மட்டும்தான் வாகனங்கள் நிறுத்த மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அருகே போதுமான இடம் பத்தாது. மொத்தம் 45 ஏக்கர் மட்டும்தான் இருக்கு. கூடுதலாக 3 லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலை வாகனங்கள் நிறுத்துவதற்கான போதிய இடமும் இல்லை. இதுதான் தற்போது தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்டமா அவங்க செய்ய போற விஷயம். கூடுதலான இடத்தை தேர்வு பண்ணணும். மாநாடு அருகிலே தேர்வு செய்ய இடத்தை, வாகனங்கள் நிறுத்த தகுதியான இடத்தை தேர்வு செய்ய விழுப்புரம் மாவட்ட காவல்துறை தற்போது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மொத்தம் இங்க இருக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் தற்போது தொடங்கிடுச்சு. அதிகபட்சமாக 15 நாட்களுக்குள் முழுமையாக ஒரு தெளிவான தோற்றம், மாநாடு நடைபெறும் இடத்திற்கு தெளிவான தோற்றம் வரும் என்பது தமிழக வெற்றி கழகத்தோட தகவலா பார்த்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.